Hello, வணக்கம் and welcome to the preview of 5th T20 international between India versus England. Rose Bowl, Southampton நடக்க போகுது. 7 PM Indian timeல நடக்க போகுது. வணக்கம் and welcome to the show, P-Dog. என்னதான் சீரீஸை தோத்திருந்தாலும் there is a lot to play for in the 5th T20I. P-Dog, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். பட் சீரீஸ் தோத்துட்டாங்க. யாராவது 2-3 பிளேயரை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுமா 11ல? இந்தியாவுக்கு என்ன இருக்கு எடுத்துன்னு வரத்துக்கு? எல்லா நாகாஸ்திரம் எல்லாத்தையும் தான் உபயோகிச்சுட்டீங்களே. அவனை கேட்டாலும் ஒரு இது இருக்கு. வெள்ளை ஏகப்பட்ட பேர் வண்டியா வெளியே உட்காந்துறான். ஜோர்டன் காக்ஸ், ஜேம்ஸ் கோல்ஸ் எல்லாம் அவங்களாம் ஆடிச்சாச்சிருக்கு. நீ தான் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தோன்னு டிராப் பண்ற அளவுக்கு போய் விட்டுருக்கியடா. உனக்கு வெளியில என்ன இருக்கு? அதாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த மெராத்தான் ரேஸ் இருக்கும். மெராத்தான் ரேஸ் இல்லைன்னா லாங் ரேஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல ஜெயிப்பாங்க. இந்த முதல்ல ஓடுறவன் ஓடி முடிச்சுட்டு அப்படியே இப்படி இருப்பான். அதுக்கப்புறம் 2வது ஓடுவான், அதுக்கப்புறம் 3வது ஓடுவான். இட் won't be close like 100 meters and 400 meters dash because of the duration. ஆனா அந்த 20 பேர் ஓடினான்னா அந்த 20வது ஆளும் என்ன பண்ணுவான், முடிக்கும் போது என்ன பண்ணுவான், அந்த ஒரு 100 மீட்டர் கொஞ்சம் அப்படியே ஓடி ரேஸை முடிக்கணும்னு பார்ப்பான். நிறைய பேர் எல்லாம் கேட்பாங்க, ஏடா இப்ப வேகமா ஓடி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு. தோத்துட்டேன் நானு, அட்லீஸ்ட் லெட் மீ ஃபினிஷ் த ரேஸ், லெட் மீ கம்ப்ளீட் இட். அதுதான் ப்ரைடுன்றது உங்களுக்கு. இப்ப ஓட்டான் முன்னாடி ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கிட்ட கையெல்லாம் ஆட்டின்னு இருக்கான். மெடல் அவனுக்கு போட போறாங்க. கடைசி அந்த ஒரு 100 மீட்டராவது நல்லா ஓடுன்ற நானு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இப்ப சவுத்தாம்ப்டன் அப்படின்னா இப்ப இங்க கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கடைசி 10 மேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்துல பாருங்க, ஒவ்வொரு தடவை நான் சொல்லும் போது வெரி வெரி ரேர்லி த டீம் பேட்டிங் செகண்ட் ஆஃப் ஒன் மோர் கேம்ஸ். இங்கிலாந்துல எப்பவுமே நீங்க பேட்டிங் அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனது எல்லாமே கரெக்டா பண்றாங்க. பட் சரியான கிரிக்கெட் ஆட மாட்டேன்றாங்க. அதுதான் இப்ப இதுல தூக்கி வாரி போடும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த கடைசி 10 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 195, பேட்டிங் செகண்ட் 146. T20 கிரிக்கெட்ல நான் எப்படி யோசிப்பேன், 14 ரன்னு மேல இருந்ததுன்னா பேட்டிங் ஃபர்ஸ்டும் பேட்டிங் செகண்டும் வைஸ் வர்சா என்ன பண்ணுவேன், பேஸ்ட் ஆன் தட் அத அந்த அந்த இதை பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் பிச்சையும் பார்ப்பேன். பிச்சை நான் கண்ணில் பார்க்காம வெரடிக்டே கொடுக்க மாட்டேன். நானே ஒரு ஸ்டாட்ஸ்மேன்ன்றதுனால 195 146 போது ஈவன் தோ இந்தியா பின் வின்னிங் த டாஸ், இந்தியா பின் பேட்டிங் ஃபர்ஸ்ட், கெட்டிங் ஹேமரிங், ஸ்டில் ஐ வுட் ரியலி வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் T20ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, 76 ஆல் அவுட் சேசிங்க. இப்ப பேட்டிங் ஆடிட்டு பிலோ பார் 158 போட்டோம் 13 ஓவர்ல அடிச்சிருக்காங்க போது இட் இஸ் நாட் த டெசிஷன் தட் ஹஸ் டு பி கொஸ்டின், இட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வாட் யூ ப்ரொடியூஸ் and the kind of strategy that has been on display are the ones to be questioned, not the decision on the toss. Absolute bottom line. Highest first innings score 248 for 6 Australia versus England in 2013. Highest second innings score 211 for 8 West Indies versus England in 2025. Highest chase is only 158 for 4. I mean successful chase England versus Australia 2020 during the COVID 18.5 overs. 200 ரன் இங்க அடிச்சே ஆகணும். அதுல இருந்து அந்த 185 to 200 இங்க அடிச்சே ஆகணும். இப்ப இந்த ஸ்கோர் போர்டு பிரஷரை பார்த்து கசாமிசான்னு அடிக்க போய் தோத்து மார்ஜின்ல தோக்குறதுனாலதான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் கம்மியா இருக்கக்கூடிய. பெருசா 20 ஓவர்ல இங்கிலாந்துலாம் மாறவே மாறாது. பிச் அதே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. இங்க உங்களுக்கு எப்படின்னா அப்படியே சீரா அடிச்சுனே இருக்கணும். இங்க பவர் பிளே பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் என்ன சொன்ன, பவர் பிளேல அடிக்கணும்னு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் என்ன சொன்னேன், பவர் பிளேல அடிக்கூடாது பார்த்தான்னு. இப்ப கல்ட்டு எல்லா இதுவும் கல்ட்டு தான். பெரிய கிரவுண்ட் வேற சவுத்தாம்ப்டன், பெரிய கிரவுண்ட் சவுத்தாம்ப்டன், அதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. பவர் பிளேல 60 ரன் 2 விக்கெட் போறது பிளிஸ்டரிங் ஸ்டார்ட். பவர் பிளேல வந்தே ஆனோம். ஒரே ஒரு ஃபேஸ் மொமெண்டம் குறையாம இருக்கணும், விக்கெட் போக கூடாதுன்றதுனால செகண்ட் ஃபேஸ் மட்டும் ஒரு 30 ரன்ஸ் விக்கெட் கொடுக்காம 10 ஓவர்ல 90 வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 55 ரன் அந்த ஃபேஸ்ல 145. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 55 ரன் 60 to 20 will take you to 200. you need 200 நல்லா வரும் பேட்டுக்கு. ஆனா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி இங்கிலாந்துல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கப்பா, பால் கொஞ்சம் ஆஃப் த விக்கெட் நிற்கும். இந்தியா மாதிரி
அது இப்போ அழகா ஸ்கிட் ஆகி வராது, கிரிப் ஆகும். there is a difference between ball skidding and gripping in the pitch. that is what England is known about. அதை தெரியாம தான் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ 200 நீங்க அடிச்சே ஆகணும். சீமர்ஸ் வந்து 64% ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 36% ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. Economy of the seamers is 9.16. Economy of the spinners is 9.04. ஃபாஸ்ட் bowlers ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே கரெக்டான லென்த் அடிச்சா ரெண்டு bowlersமே in every phase of the game they will come if you bowl the right line and length here. இதுதான் இது. இப்போ இந்தியாவோட பிளேயிங் 11 சொல்லிடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்க வந்துட்டு கரெக்டா இல்லையான்னு பாருங்க. வைபவ் சூரியவன்ஷி is going to open with Abhishek Sharma, Sanju Samson at number 3, Shreyas Iyer at number 4, Tilak Verma at number 5, Suryansh Hegde in place of Shivam Dube at number 6, Akshar Patel 7, Harshit Rana 8, Harshdeep Singh 9, Prince Yadav 10 and Prasidh Krishna at 11. வருண் சக்கரவர்த்தி வெளியில உட்காருவாரு, வாஷிங்டன் சுந்தர் வெளியில உட்காருவாரு, ரவி பிஷ்னாய் வெளியில உட்காருவாரு. என்ன தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, வைபவ் சூரியவன்ஷி இப்ப திருப்பி அவங்க டிராப் பண்ணி இது பண்ணனா அந்த பழைய குருடி கதவு தொடடின்ற மாதிரி ஆடின்றதுனால விஷான் கிஷனுக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை நம்பர் 3ல ஆட வைப்பாங்க. ஏன்னா இவரையும் அபிஷேக் சர்மாவையும் கீழே இறக்க முடியாது. இந்த சூர்யான் ஹெக்டே இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே ஈதர் இன் பிளேஸ் ஆஃப் திலக் வர்மா ஆர் சிவம் தூபே. அவரு கொஞ்சம் போலிங் போடுறாருன்றதுனால லைக் டு லைக்னா இட் இஸ் கோயிங் டு பி சிவம் தூபேன்றதுனால ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ரீப்ளேஸ் Shivam Dube for him to get a chance அப்படின்றது என்னோட இது. விக்கி ப்ளீஸ் add on if you feel any other changes you feel. எல்லாம் இஷான்லாம் ரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பீடா செஞ்சு வெளியே தான் உட்காருவாருன்றீங்களா? அதுதான் கடைசியில் நீங்க சொல்றதுதான் எனக்கும் தோணுது. இஷானை ரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அண்ட் சஞ்சு ஆல்சோ பாருங்களேன், இந்த மேட்ச் ஆட வச்சாலுமே நீங்க நம்பர் 3 தான் ஆட வைக்கிறீங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் இன்னும் வந்து உனக்கு நிரந்தரம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றத நாசூக்கா சொல்றீங்க. பட் அகைன் பீங் சஞ்சு இஸ் வெரி டிஃபிகல்ட் நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி நம்பர் 3ல இந்த கேம் ஆடினா கூட அவர் என்ன மைண்ட் செட்ல இருப்பாரு, என்ன அவரை வந்து புட்டிங் ஹிம் த்ரூ அ லாட் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலா ஃபீல் ஆகுது. அண்ட் அகைன் நீங்க சொல்ற மாதிரி சிவம் துபைக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம், இஷான் கிஷனுக்கு ஒரு பிரேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்ற மாதிரி எல்லா 3 ஸ்பின்னரையும் உட்காந்து வச்சிருக்கீங்க வெளியில. பட் அகைன் இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவனை வந்து இந்த டோர்னமெண்ட் இந்த ஒரு சீரீஸோட ஒரு டேக் அவேஸ் என்னன்னா, அதுல 2 பாயிண்ட்ல ஒன்னு வந்து பிரின்ஸ் யாதவோட போலிங், ரெண்டாவது ஷ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங். இதை தவிர பெருசா எதுவும் டேக் அவே மாதிரி தெரியல. அபிஷேக் சர்மா ஹேஸ் ஃபயர்ட் அட் சர்டன் கேம்ஸ்ல ஃபயர் பண்ணியிருக்காரு. பட் இந்தியாவுக்கு வந்து ஆல் பிரைட் வந்து ஒரு ஒயிட் வாஷ் வாங்கணுமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதை வந்து தடுக்கலாம். அதான் நீங்க சொல்ற மாதிரி ரேஸ் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு கேம் பிரைடுக்காக விளையாடணும்ன்றதுதான் எல்லாருமே யோசிப்பாங்க. ப்ராபப்ளி இந்த 11ஓட போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து தான் வின் பண்ணிட்டாங்களே பிடா, அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? காக்ஸ், கோல்ஸ் இவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா? சானி பேக்கர் வேற இருக்காரு, கண்டிப்பா உள்ள கொண்டு வருவாங்க. தட் இஸ் வாட் they did. They played Rehan Ahmed in the last game, but unfortunately ஆதில் ரஷீத் இருந்ததுனால இந்த லெஃப்ட் ரைட் மேட்சப் வில் ஜாக்ஸ் போட்டதுனால ரேயான் அஹமத் போலிங்கும் போடல, பேட்டிங் ஆடலன்றதுனால கண்டிப்பா வந்துட்டு தே ஆர் கோயிங் டு டச் தேர் ரிசோர்சஸ். ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆளு. நான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கும்போது இந்த மாதிரி அந்த டயத்துல கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணோம் வேர்ல்டு கப்பை தவிர. நான் போய் சண்டை போடுவேன் கோச்சு கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, டுமாரோ இஸ் பிளேயிங்னு வர. யோ ஒயிட் வாட்ச் கொடுக்கலாம்யா, எதுக்கியா பிளேயிங்? அப்ப இது என்ன ஒரு அனிமுனா அது ஆசைப்படுறதுக்கு? நீ சொல்றதை கேளியா, நீ வந்து இது பண்ணியா வந்து எனக்கு பேர் என்ன ஃபுல் இதை ஆடி ஒயிட் வாஷ் கூடியா அப்படின்னு நான் அந்த மாதிரி யோசிப்பேன். ஓகே, மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க? நான் சீரீஸ் ஜெயிச்சிட்டேன், இதுக்கு மேல வந்துட்டு என்ன 3-1 இட்ஸ் மேசிவ் இது. ஈவன் தோ இட் ஹேப்பன்ஸ், I want to see the guys who are there in the pipeline. How can they step up to the next level where I feel they are ready for the next level and this is the right opportunity. என்னோட thinking those days were wrong. நான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் ஜெயிச்சுனே இருக்கணும், எல்லா டீமை டெவலப் பண்ணணும். அதை நான் வந்து அதுக்கப்புறம் தான் கடைசி 2-3 வருஷம் தான் ரியலைஸ் பண்ண அந்த மெச்சூரிட்டி வந்தது. போயிட்டு நோண்டுவேன் கோச்சை, இல்லை இந்த மேட்ச் ஜெயிக்கணும், ஒயிட் வாஷ் கொடுக்கணும். ஒயிட் வாஷ் கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு. ராங் க்ளோஸ்டு மென்டாலிட்டி தாட். அந்த மென்டாலிட்டி தாட் நான் இருந்திருக்கேன், அதை பண்ணக்கூடாது. ஐ வாஸ் ராங். ஸோ இப்போ இங்கிலாந்து எப்படி போகணும்னா, ஃபெல் சால்ட், ஜோஸ் பட்லர் ஷுட் பி ரெஸ்டட் அண்ட் ஜோர்டான் காக்ஸ் ஓப்பன் பண்ணலன்னா பெத்தலை ஓப்பன் பண்ண விட்டுட்டு ஜோர்டான் காக்ஸை 3 ஆடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு
பட்லரை ரெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பெத்தலை ஓபன் பண்ண விட்டு ப்ரூக்க 3 ஆட்டு காக்ஸ 4 ஆடணும். Butler is definitely going to be rested. Number 5 comes Tom Batton. If Butler is rested, is going to take the wicket. Jordan Cox can also keep wickets. Then in comes the talented all-rounder. The world is going to look in future. That is James Coles at 6, Will Jacks at 7, Sam Curran at 8, Sonny Baker at 9. The fast, quick, genuinely quick thunderbolt to Sonny Baker at 9. Rehan Ahmed at 10 and Josh Tugg at 11. Adil Rashid will be rested. லியம் டாசனுக்கு பதிலாக தான் அவர் ஏதோ பிரயாணம் கொண்டு வந்தாரு, அவர் ஆட மாட்டாரு. லியூக் வுட்டையும் என்னன்னு பார்த்துட்டாங்க, சக்கீப் முகமதையும் என்னன்னு பார்த்துட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர்ஸ் பிளேஸ் வில் கோ டு சோனி பேக்கர். இன்னொன்னு வந்துட்டு சக்கீப் இஸ் ஒன் இஸ் கோயிங் டு சிட். இதுதான் வந்து இவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும்னு என்னோட இதுக்கு ஐ மைட் பி ராங். ஆர் யூ ஹாப்பி வித் இட் இன் வாட் ஐம் சேயிங்? வி கேன் கோ ஃபார் வின் ஃபேக்டர்ஸ். எஸ், அப்சல்யூட்லி. அப்படியே அந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சரை ரெஸ்ட் பண்றான், ஜோஸ் பட்லரை ரெஸ்ட் பண்றான், ஆதில் ரஷீதை ரெஸ்ட் பண்றான். இந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருந்த இந்தியன் டீமை இப்படி உடைச்சிட்டீங்களேடா. அப்படித்தானடா இந்தியன் டீம் இருந்தது. விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்ல, ரவீந்திர ஜடேஜா இல்ல. என்னப்பா பாக்குறியா? அந்த ஐ படத்துல இந்த இவரு அப்படித்தான் தமிழ் பேசுவாரு விக்ரம். என்னப்பா எங்கிட்டலாம் ஆவாத அப்படின்னு அந்த மாதிரி. அப்படி இருந்த இப்ப இந்தியன் டீம் என்னன்னா, இப்ப ஆளை பசங்க நான் இந்தியன் டீமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றேன், உங்க மூஞ்சியே அப்படி போகுது. அவன் தேர்வானான்னு. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இது இப்ப இங்க வந்துட்டு வின்னிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 hours ஆஃப் பேட்டிங்ல ரன் வரும், தடுக்கவே முடியாது. சவுத் ஆப்டன்ல பெருசா ஸ்விங் ஆகுது. நேச்சர் ஆஃப் த பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரையா இருக்கும். ஓகே, அந்த 2 பிரிஸ்டலும் நாட்டிங்கம் மாதிரி வெள்ளை கலர்ல பிச்சு இருக்காது, கொஞ்சம் ட்ரையா இருக்கும். பால் சாப்பிட்டானா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆடுறதுக்கு, ஆனா ஆட முடியாதெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் 8 hours அடிச்சு ஒரு ஸ்டார்ட்டை நீங்க கொண்டு வந்தே ஆகணும். 8 hours மாட்டினீங்க, அதுக்கப்புறம் இதுல வந்து பயங்கரமா விக்கெட்டை கொடுத்து ஸ்லாக் பண்ணீங்கன்னா விழுந்துருவீங்க. இந்த 195 200 இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேல எப்படி ரன் வந்துடும். bowling in the middle overs Southampton very crucial where the teams are in a commanding position. 60 for 1, 64 for 2 அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இந்த 9 pitch மாதிரி விழுந்திருக்காங்க. ஏன்னா ஸ்பின் வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் சொல்ல டப்பு டிப்பெல்லாம் அடிச்சுன்னா கரெக்டா போட்டீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ ஹவ் யூ போல் ஃப்ரம் ஓவர்ஸ் 7 to 15. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 hours ஆஃப் பேட்டிங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ஆடுவாரு. ஆனா இன்னொன்னு அதை இப்படியும் யோசிப்பாங்க, சஞ்சு சாம்சன் ஆட விட்டுட்டு அந்த தில்லி விக்ரம் மாதிரி நான் யாருன்றத காமிச்சேன்னா காரி துப்பிடுவாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட. அந்த பயம் வேற இருக்கும். இதுக்கடா நம்ம ஜிம்பாப்வே டூர்லயும் அவர் இல்ல, இதை க்ளோஸ் பண்ணிடலாம், சீரீஸும் போயிடுச்சு. நான் அப்படி யோசிக்க மாட்டேன். எனக்கு வேண்டி இந்தியா ஜெயிக்கணும், ஒரு மேட்சா ஜெயிக்கணும். அவங்க எப்படி யோசிப்பாங்க? ஒருவேளை சாம்சன் வரணும். திருப்பியும் சொல்றேன், சாம்சனை கொண்டு வந்தா அவரை அடிச்சிருவாரு. நான் இப்பயே சொல்றேன், உனக்கு இது ரீலா எடுத்து போடுவேன் நான் கான்பிடண்டா. If Samson is going to play, Samson is going to score runs no matter what, whether he opens the batting or bats at number 3. ஸோ நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இஷான் கிஷன் ஆர் சாம்சன், நீங்க சொல்ல மாதிரி இஷான் கிஷன் ஆனாலும் ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க தான் டாப் 4. சூரியவன்ஷி 3 இன்னிங்ஸா அடிக்கல, பட் ஐ வில் நெவர் be bothered about him. He can also come with a big score. Abhishek Sharma is in good form. அந்த இஷான் சாம்சன் அவர் மிக்ஸ்டு பேக். ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா ஆடுறாரு, பயந்து ஆடுறாரு. என்னடா இந்த மாதிரி அவுட் ஆயிடுமோ அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா வச்சு கொடுத்துறாங்க உங்களுக்கு ஃபில் சால்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தல் தான் ஓப்பனிங் ஹாரிசன் பிரைம் ஃபார்ம். ஹாரி ப்ரூக்கை பார்த்தா பயமா இருக்க. காக்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்லாட் அட் நம்பர் 4 வேர் இஸ் காட் அ வெரி குட் ரெக்கார்ட் இன் இங்கிலாந்து. சூப்பர் பிளேயர், சூட் ஆகும். அதனால அவங்க பேட்டிங் இது பார்த்தாலே பயமா இருக்கு. The edge definitely for the batting of setting it up to first 8 overs will be with England. 7 to 15 bowling. Indian bowling has been on paper looks very good. They have really struggled. Rather than batting, the bowlers have also struggled to adapt to the conditions. Bowling on here, Sonny Baker is extremely exciting. கொஞ்சம் ரன் போவாரு, கூட்ஸ் வண்டி மாதிரி ஓடி வருவாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. தங்க வந்து ஆல்ரெடி ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, அவன் இங்கிலாந்துல அப்கிரேட் பண்ணிட்டான் கான்ட்ராக்ட். அதை விட்டு தொலைக்க. சாம் கரனா அடிக்கவே முடியல, எக்ஸ்ட்ராடனரியா போடுறாரு. Rehan Ahmed is a good bowler, but Adil Rashid is Adil Rashid. அங்க வந்து இந்தியன் bowling பார்த்தீங்கன்னா தடுமாறுது. பெருசா இந்த எட்ஜ் எதுவும் இல்ல. பேட்டிங் எட்ஜ் இங்கிலாந்துக்கு இருக்கிறதுனால அகைன் இங்கிலாந்து வில் கோ வித் an edge of 52-48. என்னோட தாழ்மையான கருத்து based on the conditions and the combination. Vicky, your turn for the edge, please. I'm going to give a slightly higher edge to England. 55-45 to England. ஏன்னா
See, England have been the best bowling side. இருங்க பிஷால். England have been the best bowling side comparatively in the series ல பாத்தீங்கன்னா எல்லா all phase of the game except for the first two games 190 concede பண்ணாங்க. But that is also கடைசியில நிறைய திலக் வர்மா ஒரு கேம் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரு டீசென்டான bowling போட்டாங்க. அந்த அளவுக்கு டெத் bowling நல்லா இல்ல. பட் போன கேம்ல பீடாக் கடைசி 2 ஓவர் இந்தியா 19th and 20th ஓவர் பவுண்டரியே வரல பீடாக். 2 ஓவர்லயும் பவுண்டரியே இல்ல. அதுதான் டெத் bowling. அதுதான் அங்க கிளாஸ். வேற லெவல்ல போடுறாங்க. ஜாஃபர் ஆர்ச்சர், சாம் கரன், டங்கு, நீங்க சொல்ற மாதிரி ப்ரமோஷன் டங்கு, இவங்க எல்லாம் பிரில்லியண்டா போடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சானி பேக்கர் தண்டர் போல்ட் விடுவாருன்றீங்க, அதுக்கப்புறம் டங்கு நல்லா போடுறாருன்றீங்க, யாரோட சாம் கரனா அடிக்கவே முடியலன்றீங்க. யாரதான் அடிப்போம் நாங்க? ஆதில் ரஷீத் தூக்கி போட்டாருன்னா அடிப்போம். ரெஹான் அகமது ஏதாவது தப்பு பண்ணி ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறாரு, தூக்கி போட்டானா அவரை அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜாக்ஸ் தூளி ஆடுறாரு, ஈஸியா போட்டு போயிடுறாரு. நம்ம லைன் அப்ல எல்லாம் லெஃப்டா இருக்கு, வேற போட்டு ஈஸியா போட்டு போயினே இருக்காரு. இதுதான் ரெவலேஷன் இந்த சீரீஸ், அவரோட போலிங் தான். போட்டு போயினே இருக்காரு. ஸோ இதுல ஐ கேனாட், நானே நினைச்சு ஏதாவது கண்ண மூடின்னு எட்ஜ் கொடுக்கணும்னு நினைச்சா கூட என்னால கொடுக்க முடியல. ஸோ தட் இஸ் வை ஐம் சைடிங் டுவர்ட்ஸ் இங்கிலாந்து ஈவன் இன் த லாஸ்ட் T20 ஐஎஸ். ஸோ 55-45 டு இங்கிலாந்து. கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க பீடா? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறீங்க. somehow I feel that இந்த பிச்சில் வந்துட்டு அதான் சொல்றேனே, பயங்கர சி மூமெண்ட்லாம் இருக்காது. ஆனா கொஞ்சம் சி மூமெண்ட் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு அந்த 8 ஓவர் நல்லா பேட்டுக்கு வரும். கோயிங் வித் அபிஷேக் சர்மா இஸ் ஆல்சோ ஷோயிங் ப்ராமிஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி பேய ஸ்கோர் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஐ திங்க் திஸ் பிச் வில் சூட் ஹிம். அதுக்கப்புறம் நாங்க திருப்பி ஐம் வெரி கன்சிஸ்டன்ட். ஐம் ஸ்டில் கோயிங் வித் ஹாரி ப்ரூக். ஓவர் டு யூ விக்கி. இல்ல ட்ரை பேட்ச் சுட்டி குழந்தைக்கெல்லாம் செட் ஆகாது. கடைசியா கண்டிப்பா அடிச்சிருவாரு. அவர் தான் நெக்ஸ்ட் பெரிய பிளேயர் இந்தியாவுக்கு. டெஃபினட்டா ஒரு பெரிய பிளேயர் அவர் தான். ஸோ சூரியவன்ஷி டெஃபினட்டா அந்த கேம் அடிக்கிறாரு. நானுமே இந்த ரீல்ஸா கட் பண்ணி போடுவேன். நான் சொல்றேன், ரீல்ஸா நானும் கட் பண்ணி போடுவேன். அங்கிருந்து ஃபில் சால்ட் ஒரு சம ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு பெரிய நாக்குக்கு வெயிட்டிங் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அகைன் ஃபில் சால்ட்டோட போறேன். சேஃபா பிளே பண்றேன். ஸோ அதாவது நம்ம கேம் சேஞ்சர்ஸை கொடுத்துட்டோம் பீடாக். இஃப் யூ வாண்ட் ஆட் சம்திங் ப்ளீஸ் ஆட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்றீங்கன்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சம்பீடாக் செக்மெண்ட் போயிடலாம். ப்ளீஸ் சம்பீடாக் போயிடலாமா? எஸ். ராகவ் 2009 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹலோ பீடாக் சார் அண்ட் விக்கி ப்ரோ, ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட் எடுக்கணும்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? பிளேயர் ஸ்குவாட் செலெக்ஷன்ல செலக்டர், கோச், கேப்டனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு? பிச் கண்டிஷன்ஸ், பேஸ், பவுன்ஸ், ஸ்லோவர் ஒன்ஸ், டர்னிங் ட்ராக், பேட்டிங் டில் 8, குட் லீடர், வேற என்ன கிரைட்டீரியா இருக்கு? ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட செலக்ட் பண்ணணும்னா என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு? நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நீங்க என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் இருக்கணும்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறது. பியூட்டிஃபுல்லா கேள்வி கேட்டிருக்காரு. ஆப்வியஸ்லி தி செலக்டர்ஸ் ஆர் த ஃபல்க்ரம், தே ஆர் த டெசிஷன் மேக்கர்ஸ். ஆனா அந்த பாண்டி பேப்பர்ல கையெழுத்து போடணும் அப்படின்னா தட் இஸ் ஹெட் கோச் அண்ட் கேப்டன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த கல்ச்சர் இல்லாம இருந்தது. கேப்டன் இல்லாம ஹெட் கோச் மட்டும் உட்காந்துருப்பாரு. ஹெட் கோச் அண்ட் கேப்டன் வில் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களுக்கு ஓகே இது எனக்கு வேணும் இவனுக்கு வேணும்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை ஃபைட் பண்ணி எடுத்துருவாங்க. நவ் இட் ஹஸ் சேஞ்ச் தட் இட் செலக்ட் நோ மேட்டர் வாட். செலக்டர் ஒத்துக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கனாலும் இது பண்ண முடியாது. ஸோ தே ஆல்வேஸ் ஹேஸ் டு பி இன் த சேம் பேஜ் டு வின் அ பேட்டில் ஆன் கெட்டிங் அ பிளேயர் ஆர் டிராப்பிங் அ பிளேயர். ஆனா ஒரு சில சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு சில ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் கோச்சா இருந்தாங்கன்னா தே வில் டென்ட் டு டாமினேட் தி செலக்ஷன் ப்ராசஸ். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தே டென்ட் டு டாமினேட். இப்போ ஒரு கோச்சஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா ஒத்த கால நின்றுவாங்க. எனக்கு வேணாம் இவன் இது கிடையாதுன்னு. இந்த செலக்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஜோன் வைஸ் ஒரு செலக்டர் இருப்பாங்க, சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த ஜோன் வைஸ் இருக்கிறவன் அவனோட 15 கொடுத்துருவான். அதை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சேர்மன் அவரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். ஃபைனலி தி சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் இஸ் கால்ட் அ சே. அப்படிங்கும் போது இப்போ என்னாச்சு, ஒரு சில டீம்ஸ் எல்லாம் the captains are playing a pivotal role. Captains and head coaches are playing a pivotal role where they're taking complete control. தோனி மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ஈவா தோன் வாஸ் டேக்கிங் கம்ப்ளீட் கண்ட்ரோலுங்கும் போது அதுக்கப்புறம் அந்த கோச்சஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. கம்பீர் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அதான் எதை எங்க நீங்க எது பண்ணணுமோ கிரெடிட் கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். கம்பீர் இஸ் ஒன் who wants to lead from the front. I will take account மாதிரி அப்படின்றவர் இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் சொல்லிட்டாருன்றது எனக்கு ஒரு வருத்தம் தான். ரெண்டாவது இவர் ஒரு டீமை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் தான். இப்போ ஒரு சில பேட்ஸ்மேன் ஃபிளாஷியா இருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு கயானா மாதிரி கயானால நீ 160 ரன் அடிச்சு கால் மேல கால் போட்டு பிளாட்டா மூடி வச்சிருவேன் நானு. மேட்ச் முடிஞ்ச உடனே சொல்லுன்னு.
ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கணும், யூ நீட் டீம் விச் இஸ் காட் மோர் ஆங்கர்ஸ். இதே நீங்க வந்து இந்தியா மாதிரி ஃபெதர் பெட் பிச்சில் இருக்கீங்களா, ஆங்கர் ஆடவும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா யூ ஷுட் பி அ ஃபிளம்பாயண்ட் பவர் ஹிட்டர். அப்படிங்கும் போது நீங்க எப்படி யோசிக்கணும், ஒரு டீமை நான் எப்படி எடுத்துன்னு போறேன்னா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுவீங்க, இப்ப திண்டுக்கல் டிராகன்ஸ் சொல்ல போறீங்க, பேட்ஸ்மேன் வில் மேட்சஸ், bowlers will win டோர்னமெண்ட். கயானால bowlers win matches, batsmen win tournament. அப்படிங்கும் போது, ஏன்னா எப்படி போட்டாலும் பவுலருக்கு விக்கெட் விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு கயானால. அந்த மாதிரி ஒரு சில பிளேஸ்ல எப்படின்னா, இட் இஸ் யுவர் பேட்ஸ்மேன் who have to win a game of cricket for you போது, பேஸ்ட் ஆன் தட் கண்டிஷன்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் நிறைய ஜெயிச்சிருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்ல நான் ப்ரெஷரை நிறைய தள்ளி ஒரு மேட்ச் வினிங் டிபார்ட்மெண்ட்டா இருக்கணும்னு யோசிக்கணும். இதுல ஒன்னே ஒண்ணு விட்டுட்டாரு, தட் இஸ் கால்டு பேசிக் ஃபிட்னஸ். வந்து அந்த யோயோ 17 ஓடு 16 ஓடுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நான் என்ன பண்ணுவேன், the first and foremost thing I see is whether they are going to have a basic requirement of fitness based on the format of the game. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு யோயோ 17, T20 யோயோ 17 சொல்ல, நீங்க யோயோ இல்லடா, நீங்க நோயோ. டெஸ்ட் கிரிக்கெட்ல உனக்கு 17 வைக்கிறீங்க ஃபிட்னஸ் லெவல். அப்படி இல்ல பீடா, யோயோ கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா யோ 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 அப்படின்னு இல்ல இப்ப நான் சொன்னோன்னே பகீர்னு சிரிக்கிறீங்க. நான் டாக்கிங் வித் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ். அஸ்வினா தான் சொல்லுவார், யோ நீ நேர மூஞ்சி வச்சுன்னு காமெடி பண்றியா, சிரிக்காம இருக்க முடியலன்னு. நீங்க ஒரு கிரிக்கெட்டர், எல்லா ஃபார்மேட்டும் ஆடிருக்கீங்களே. ஒரு டெஸ்ட்ல வைக்கிற யோயோ 17.6ம் T20 வைக்கிற யோயோ 17.6க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கடா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அந்த கேத்துக்கிற டிசைர்டு ஃபிட்னஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆட்டிடியூடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பிளேயரு. ஒரு சிலர்லாம் என்ன இறக்கி விடு, கோலி எல்லாம் அந்த 20 வயசுல பார்த்தேன், நான் முடிக்கிறேன் அப்படின்னு. அந்த ஆட்டிடியூட், அந்த ஜெயிக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற பிளேயர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு டீமை வந்து ஒரு சாம்பியன்ஷிப் டீமா பில்ட் பண்ணணும்னா, the relationship between the selectors, captain, coach should be on the same boat. அதுக்கப்புறம் you should be good enough to give an explanation on which player I left, which player I've kept ன்னு. ஏன்னா அந்த காலத்துல மாதிரி சோசியல் மீடியாலாம் கிடையாது. ஒரு தடவை ஓப்பன் பண்ணாலும் நெகட்டிவிட்டி தான். ஒரு தடவை தோக்கும் போது அதை நீங்க ஷட் டவுன் பண்றதுக்கு அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் an easy job at all, but so far they have done a good job apart from the Hero 2 which has been disastrous. செம கேள்வி இது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான் இப்படிதான் விக்கி நான் போவேன். ஒரு இடத்துக்கு வேர்ல்ட் கப் ஆட போறாங்க, இது பண்றாங்க. அது இப்ப வெஸ்ட் இண்டீஸுக்கு ராகுல் டிராவிட் வச்சு ஸ்பின்னா எடுத்துன்னு போனார் பாருங்க, இஷ்டத்துக்கு 4 ஸ்பின்னர். அதே மாதிரி கௌதம் கம்பீர் சாம்பியன்ஸ் டிராஃபில துபாயில இருக்கணும்னா எல்லாம் 40 ஓவர் போட்டாங்க பாருங்க ஸ்பின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட், எந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள வருவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா, அண்ட் தென் யுவர் டீம் ரெஸ்பான்ஸ் வெல் வித் வாட் எவர் கோச்சிங் யூ டூ, சக்சஸ் இஸ் கேரண்டீடு. இப்படிதான் நான் பார்ப்பேன். ஓரளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கால முதல்ல போன உடனே எனக்கு வந்து இந்த செலக்ஷன் கமிட்டி மீட்டிங்லாம் எனக்கு நான் உட்காந்ததே கிடையாது. ஒரு 6 வருஷம் இது பண்ண உடனே இந்த கரெக்டா வந்து இந்த 2014 ஒரு 5 வருஷம் நான் ஒர்க் பண்ண அப்புறம் தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 2014 ஒரு கடைசி 7 வருஷம் நான் வந்து இதுல உட்காந்துருப்பேன். ஒரு சில பேர்லாம் வந்து இது மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். விக்கி ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் ஆர் யூ கேன் கிவ் அ இதுலயா சொல்றேன் கிளிட்டரிங் க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ் கேம். பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீட்டா. அதான் ஒரு there's a lot of factors to get a team together, and most importantly அந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். செலக்ட் பண்றவங்க இண்டிவிஜுவலா நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த டீமுக்குள்ள, அந்த செட்டப்புக்குள்ள, அந்த அவங்களோட ரோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுல தான் ஒரு டீம் ஜெயிக்கிறதுலயும் தோக்குறதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியா நீட்ஸ் a lot of எப்படி சொல்றது, ஒரு ரீசர்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து ஜிம்பாப்வே போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா ஒரு ரீசர்ச் பண்ணிட்டு போவாங்க. ஜிம்பாப்வே சீரீஸை டெஃபினட்டா ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. சீரியஸா எடுத்து தான் கண்டிப்பா விளையாடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பிகாஸ் அயர்லாண்டுக்கு ஃபிளை பண்ணி அயர்லாந்துல இறங்கி மேட்ச் ஆடி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுற வரைக்கும் யாருக்குமே இந்த ஃபீல் ஐயோ நம்ம தோக்க போறோம்ன்ற ஃபீல் யாருக்குமே இல்லை. கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு கேம் தான். என்னைக்கு மாறும்னு தெரியாது. பட் அகெயின் அந்த ஒரு எஃபர்ட், அந்த ஒரு ஈவன் தோ சாம்பியன்ஸா இருந்தாலுமே இந்த மாதிரி சீரீஸ் தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 5th T20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் T20 in terms of pride. India doesn't want to give a whitewash where P-Dog says that whitewash கொடுக்கலாம் அப்படின்ற திங்கிங்ல கூட இங்கிலாந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா not a lot of times you get a chance against an Indian team like this to give a whitewash in T20. அதாவது அவங்க கோட்டையிலேயே அவங்கள புதைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பா அத ஒரு சாதனையா எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இங்கிலாந்து. பட் அகைன் they have played really good cricket in this series. A summation of the series and also a closing thought for the 5th T20 P-Dog.
None of the teams, England will not take this lightly, or they won't be happy if they're getting beaten by India. இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. And then you allow them to beat you where you're taking it lightly, and the ODI series starts now, and most of them are part of it. In no time, the ODI series is going to start. That is going to give back the winning momentum for Team India. அங்க 2 மேட்ச் தோத்துட்டு வந்திருக்கான், அவன் ஒயிட் வாஷ் பண்ணிருக்கான். இப்ப இவன் இங்க ஒயிட் வாஷ் பண்றான். No turn around time. You are going to play ODI series which is going to test them even more. The bowlers will come into the picture போது அவனை இடமே விடக்கூடாதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. They might make some changes to give an opportunity for new players, but no means they are going to play cricket. தோத்தா பரவாயில்ல அப்படின்னு இந்தியாவுக்கு அதுதான் இருக்கு. ஒண்ணு இந்த ஒயிட் வாஷ்ன்றதை அவாய்ட் பண்ணு. இந்த ஒயிட் வாஷ்ன்றதே சொல்லி சொல்லி சாவடிச்சிருவாங்க. ஒண்ணு அதை வந்து you have to try and avoid. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு they have to gain the winning momentum and belief. ஒரு வின் வந்தாதான் wow இதுதான் this is how winning looks like in this trip அப்படின்ற அந்த ஒரு பிலீஃப் வரும். அப்படிங்கும் போது ஆல் இது வந்து இந்தியா will go there. நீங்க சொல்ற மாதிரி இந்த சீரீஸ அவங்க இந்த கடைசி மேட்ச் இருக்கிற சீரீஸ எடுத்துக்கலன்னா எல்லாரோட பொசிஷனும் சீரியஸ்லி டேஞ்சர் ஆயிடும். அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்படிங்கும் போது both the teams will definitely push for wins. The desperation will be more for India to at least find that W before going on to a new series, or else they are going to the broken mentality. England have dominated India. That is an absolute honesty. நான் திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க அடிச்ச 189 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைசபிள் இது. எஸ், அப்ப மழை வந்தது இல்லைன்னு சொல்லல. மழை வந்து கொஞ்சம் பிச்சு தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த மேட்ச் ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம். பட் நோ எக்ஸ்கியூசஸ். இங்கிலாந்து has dominated India left, right and center. They exploited the holes what Ireland opened up. So congratulations for England on finishing the series. பாப்போம் இதுவும் ஒரு ஒயிட் வாஷா போகுதா, இல்ல India has got a stomach to fight back, and gain a win and go with a winning momentum. And we'll come back and do a detailed review on this, on what is going to happen. திருப்பி உங்க blast week கரெக்டா இது பண்றான். Then we will proceed to the ODI series. That's a 3-match series that's going to happen before they go to Zimbabwe. Until then, thanks a lot and bye bye.